ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், ஓகேவா. தமிழில் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த சம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஓகேவா. இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2-3 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. அதை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன், ஓகேவா. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கணியன் புக்கில் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா சம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆர்எஸ் அகர்வால் அந்த மாதிரி புக்கில் தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கிறோம், இதெல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம், ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுக்க போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நான் போட்டுருவேன். அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே மாடல் வர சம் பார்த்திங்கன்னா உங்களை நான் போட சொல்லி ஹோம் ஒர்க் கொடுப்பேன், ஓகேவா. அதில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அந்தமாரி நம்ம பண்ணிக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸு. அதேமாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்குற நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, பண்ணியிருந்தால் விட்டுருங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9795008805 அப்படிங்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்திங்கன்னா உங்களை ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் ஓகேவா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அதேமாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான சம்ஸுக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா. A:B அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேவா. A:A:B:C:D 4 எழுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ A:B:C:Dன்னு எழுதிக்கோங்க, ஓகேவா. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். இப்போ எழுதிக்கோங்க. A:B என்ன இருக்குது, 1 2 ரைட், அப்படியே ஃபில் பண்ணுங்கள். BC என்ன இருக்குது, 2 3. Bக்கு நேராக 2, Cக்கு நேராக 3. CD என்ன இருக்குது, 1. Cக்கு நேராக என்னது 1, Dக்கு நேராக 5, ஓகேவா. இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபில் பண்ணணும், ரைட்டா. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை நம்ம செய்யணும், ஓகேவா. இந்த பிளாங்காக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணணும், ஓகேவா. எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா. பிளாங்காக இந்த இடம் இருக்குதா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 அப்படிங்க ஃபில் பண்ணிட்டு அதே 2 இந்த இடத்துலையும் ஃபில் பண்ணிட்டு, இந்த இடம் பிளாங்காக இருக்குதா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 எடுத்து அப்படியே ஃபில் பண்ணு, ரைட்டா. இந்த இடம் பிளாங்காக இருக்குதா, பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 எடுத்து அப்படியே ஃபில் பண்ணு. இந்த இடம் பிளாங்காக இருக்குது, அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய 1 எடுத்து ஃபில் பண்ணு. இந்த இடத்துலையும் என்னது 1 எடுத்து ஃபில் பண்ணு, ரைட்டா. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். காலம் வைஸில், ஓகேவா, மேலேருந்து கீழே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும், ஓகேவா. 1 2 2 1 2, ரைட்டா. ரேஷியோ 2 4 4 1 4, ரேஷியோ 2 3 6 6 1 6 தான், ரேஷியோ 2 3 6 6 5 30, ரைட்டா. 6 5 30, 2:4:6:30, இது எல்லாமே 2ஆல் வகுப்படும். 2 2 2 2 4 3 6 5 ஓகேவா. 1:2 3 15, ஓகேவா. 1:2 3 15. இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது, ஓகேவா. ஒன்றுமே கிடையாது, அப்படியே நேராக அவன் ஏபி என்னென்ன கொடுத்துருக்கான், மொத்தம் எத்தனை எழுத்து கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 எழுத்து, ABCDன்னு 4 எழுத்துல கொடுத்துருக்கான். அதனால் 4 எழுத்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். 3 எழுத்து கொடுத்தாங்கன்னா 3 எழுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 கொடுத்துருந்தா 2 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவன் கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே நேராக போட்டுக்கேன். AB கொடுத்துருக்கான், அதனால் ஏக்கும் பிக்கும் போட்டுக்கிட்டேன். BC கொடுத்துருக்குறான், அதனால் பிக்கும் சிக்கும் போட்டுக்கிட்டேன். CD கொடுத்துட்டான், அதனால் சிக்கும் டிக்கும் போட்டுக்கிட்டேன். மீதி எடுத்து பக்கத்தில் இருக்கிற அப்படியே இந்த நம்பர் எடுத்து என்ன பண்ணிட்டேன், ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன், ரைட்டா. இங்கேயும் பாரு, இந்த நம்பர் எடுத்து அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். இங்கேயும் பாரு, இந்த நம்பர் எடுத்து அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். மேலேருந்து கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு வரேன், ஓகேவா. காமனாக அடிக்க முடிஞ்சால் அடித்து இந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம். அடிக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா. த நெக்ஸ்ட் சம் இஸ், சரி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சம்ஸ் எப்படி போடலான்னு பாருங்கள். முன்ன பார்த்திங்கன்னா முழு நம்பராக கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே டிவைடில் மொல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. இந்த மாதிரி சம்ஸை எப்படி போடலான்னு பாருங்கள். இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்குறான் A:B:C = 4:5:6, ரைட்டாக. இதை நம்ம அப்படியே டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், A = 4 B = 5 C = 6 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ரைட்டாக. என்ன கொடுத்துருக்குறான், A/B = B/C = C/A
ஏ ரேஷியோ. ஓகேவா? ஸோ இப்போ போடலாமா? ஏவுக்கு பதில் என்னது 4 டிவைடட் பை பிக்கு பதில் 5 ரேஷியோ. பிக்கு பதில் 5 டிவைடட் பை சிக்கு பதில் 6 ரேஷியோ. சிக்கு பதில் 6 டிவைடட் பை ஏவுக்கு பதில் 4. ரைட்டா? இப்போ பண்ணியாச்சு. ஸோ இப்போ கீழே இந்த மாதிரி இருந்தாவே டிவைடில் இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ எல்சிஎம் மெத்தட் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாம் எல்சிஎம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. எல்சிஎம் என்னது? 5 6 4. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் அப்போ எப்படி எடுக்கலாம்? 2ஆல் எடுக்கலாம். ஸோ 5 3 2 6 2 4. இதுக்கு மேலே இது எதுவுமே பண்ண முடியாது. ரைட்டா? அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 5 10. ரைட்டா? அப்போ 5 3 30. 32 60. என்னென்னு பார்த்தீங்கன்னா 60. எல்சிஎம் என்னது? 60. அப்போ இதை என்ன பண்ணணும்? கீழே 60 பண்ணணும், மேலே 60 பண்ணணும். 60 பண்ணால் என்னது? 12 5 60. ரைட்டா? ஸோ அப்படி பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா 60ஆல் ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம்? அப்போ இதுவும் 12. ஓகேவா? 12ஆல் பெருக்குன்னா என்ன ஆயிரும்? 48/60 ஆயிடுச்சு ரேஷியோ. இதை என்ன பண்ணணும்? 10ஆல் பெருக்குன்னா 60 வந்துடும். அப்போ இதையும் 10ஆல் பெருக்கணும். ஸோ 5 10 50/60 ரேஷியோ. இதை என்ன பண்ணணும்? 5 60. அப்போ இதையும் என்ன பண்ணணும்? 5 ஓகேவா? ஸோ அப்போ 60 6 30 90/60. ஸோ கீழே எல்லாமே 60 வந்துருச்சு. அப்போ மேலே இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம்? ரேஷியோவாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? 48:50:90. ரைட்டா? இதை வந்து 2ஆல் அடித்து பார்க்கலாமா? என்னது வரும்? 2 4 4 2 8 ரேஷியோ. 25 2 50 45 2 90. இதுக்கு மேலே வந்து அடிக்க முடியாது. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. அப்போ 24:25:45 இதுதான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது? 24:25:45 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. அப்படியே அந்த வேல்யூ எடுத்து அங்கே கொடுத்துருக்குற இந்த கண்டிஷனை அப்படியே நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? இடையில இந்த கால்குலேஷனை எல்சிஎம் எடுத்து பண்ண தெரியும். நான் ஆல்ரெடி இதுமாரி ஏகப்பட்ட சம்ஸ் போட்டேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, ஓகே. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலு. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ A:B ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 3/8 ரேஷியோ 1/2. ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைட்லாம் இருந்தாலும் சம் போட முடியாது. நாம் என்ன பண்ணணும்? அதை ஒரு முழு நம்பராக மாற்றிடணும். ரைட்டா? சரி, இதை என்ன பண்ணணும்? இந்த மாதிரி டிவைட் கொடுத்தாவே எல்சிஎம் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோமா முழு நம்பராக மாற்றிக்கலாம். சரி, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 தான். பெரிய நம்பர் 8. அந்த 8 வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் முழுசாக வகுப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 8 தான் எல்சிஎம். அப்போ இந்த 2 வந்து 8ஆக மாற்றினா என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதையும் என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு 3/8 4/8. ஸோ கீழே ரெண்டும் 8 ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ மேலே இருக்கிறத அப்படியே ரேஷியோவே எழுதிக்கலாம். 3:4. அப்போ A:4 B என்னது? 3:4. அவ்வளோதான். அதேமாதிரி இப்போ நீங்கள் B:Cக்கும் மாற்றணும். B:C ஈக்குவல் டு என்னது? 5/4 ரேஷியோ 1/2. ரைட்டா? ஸோ 4 தான் பெருசு, 2ஆல் வகுப்படும். அப்போ இது என்னது? 2ஆல் பெருக்கணும், இதுவும் 2ஆல் பெருக்கணும். ஓகேவா? அப்போ 5/4 2/4. ஸோ கீழே 4 ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ மேலே 5:2 தான் ரேஷியோ. ரைட்டா? 5:2. ஸோ BC. அதுக்கடுத்து சிடியும் கொடுத்துருக்குறோம். ஸோ சிடி நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். என்னது? 3/4 ரேஷியோ 1/8. ரைட்டா? ஸோ பெரிய நம்பர் 8. இந்த 4ஆல் அது வகுப்படும். ஸோ அப்போ 8 தான் எல்சிஎம். இது 2ஆல் பிரிக்குவாங்க. அப்போ இதையும் 2ஆல் பிரிக்கணும். 2 3 6/8 ரேஷியோ 1/8. ஓகேவா? ஸோ ஈக்குவலாக கீழே இருக்கிறதுனால மேலே 6:1 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதுக்கான ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 6:1 தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? என்ன கேட்குறான்? A:B:C. ஸோ அப்படியே எடுத்து எழுதிங்க. A:B:C:D. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே எழுதலாம். ஓகேவா? A:B என்னென்னு பாருங்கள். 3 3 4. ரைட்டா? B:C என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? 5 2. ரைட்டா? அதேமாரி C:D பாருங்கள் இங்கே இருக்குது. C:D என்னது? 6 1. ஓகேவா? ஸோ எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம இடத்த ஃபில் பண்ணுமா? ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பக்கத்தில் இருக்கிறத முதல்ல ஃபில் பண்ண தெரியணும். ரைட்டா? என்னது? இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத இதை அப்படியே எழுதணும். இங்கே காலியாக இருக்கிறதையும் அதே எடுத்து இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எழுதிக்கணும். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அப்படி எழுதிக்கணும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படியே எழுதிக்கணும். சரி, 6 அப்படியே எழுதணும்.
ஓகேவா, 6 அப்படியே எழுதணும். இதுக்கு பக்கத்துலேயும் 6 அப்படியே எழுதிக்கணும். இப்போ எல்லாத்தையும் இப்படியே மேலேருந்து கீழே என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். ஓகேவா, எப்படி எழுதலாம், 6 5 30, 3 9 90. இப்போ இது பிறகுனா 4 5 20, 20 6 120. ரைட்டா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணலாம், அண்ணாங்க 8 8 6 48. ரைட்டா, இது என்னது 4 2 8 8 1 8. ஸோ 8 தான். ஓகேவா, சரி. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாமா. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 45 2 90 ரேஷியோ. ஓகேவா, அதுக்கடுத்து 2ஆல் பிறகுனா 62 120 ரேஷியோ, 24 48 ரேஷியோ, 4 2 8. ஓகேவா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள் ஒத்தப்படம் வந்துருச்சு, இங்கெல்லாம் ரெட்டப்படம் இருக்குது, இங்கே பாருங்கள் ஒத்தப்படம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்போ 45 60 24 4. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். நான் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள், நம்ம எப்பயும் போல் இந்தமாரி முழு நம்பராக கொண்டு வந்துடணும். அந்தமாரி டிவைடில் கொடுத்தனா என்ன பண்ணணும், இந்தமாரி முழு நம்பராக நம்ம கொண்டு வந்துட்டு சம் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த டிவைடை கீழே இருக்கிற 2 நம்பரும் பார்த்து எல்சிஎம் எடுத்து மேலேயும் கீழேயும் மாற்றிட்டு கீழே ஈக்குவல் பண்ணிட்டேன்னா மேலே இருக்கிற நம்பர் மட்டும் இந்தமாரி எடுத்து சம் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மாடல்லாம் கிடையாது. ஆன்சர் நம்ம ஃபைனலைஸ் பண்ணும்போது வேணால் ஒரே மாதிரி வருமா ஒழிய, ஆனால் ஸ்டார்டிங் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இது வெவ்வேறு மெத்தடில் இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ 5A = 7B = 4C அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ A/B/C என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ABC தனித்தனியாக எப்பயும் போல் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா, சரி. இப்போ பாருங்கள், நான் 2 கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை 2 கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா, 5A = 7B. ரைட்டா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஏ அப்படியே இருக்குது, இந்த பெருக்கல்ல பி இருக்கிற பி இருந்தாலும் புரிஞ்சுன்னா நேரம் வகுத்தில் போயிடும். இந்த 7 அப்படியே இருக்குது, இந்த பெருக்கல்ல இருக்கிற 5 இருந்தாலும் புரிஞ்சுன்னா நேரம் வகுத்தில் போயிடும். அப்போ இதுக்கு நேராக இருக்கிறது என்னது, ஏவோட வேல்யூ. இதுக்கு நேராக இருக்கிறது என்னது, பியோட வேல்யூ. ரைட்டா, இதுக்கு நேராக இருக்கிறது என்னது, பியோட வேல்யூ. ஸோ அப்போ இதில் வந்து A/B = நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், தேர்ஃபோர் A/B = 7:5. ரைட்டா, ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, 7B = 4C. ஓகேவா, இப்போ B அப்படியே வச்சுக்கோங்க, இந்த C இருந்தாலும் வச்சுன்னா ஆயிரும் வகுத்தில் ஆயிரும் ஈக்குவல் இந்த 4 அப்படியே இருக்கும், இந்த 7 இருந்தாலும் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் 7. ரைட்டா, 7 ஆயிடுச்சு. அப்போ இதில் வந்து என்ன தெரியுது, B/C = இதுக்கு நேராக B என்னது 4 C நேராக என்னது 7. ஓகேவா, அப்போ இதையும் என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. இதையும் என்னது A/Bயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் என்ன கேட்குறான், A/B/C. ஓகேவா, A/B/C கேட்குறான், போடலாமா. ஸோ A/B என்னது 7 5. B/C என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 4:7. ரைட்டா, ஸோ அப்படியே நான் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து அப்படியே நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை எடுத்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க, இதை எடுத்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ என்ன வரும், 7 28 5 20 4 5 7 35. ரைட்டா, ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, இது என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, இது பாருங்கள் ரெட்டப்படையில் இருக்குது, இது வந்து ஒத்தப்படையில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, பொதுவாக எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அப்படியே நம்ம 28 20 35 அதை தான் ஆன்சர் சொல்லும் போது 28 20 25. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறது கஷ்டமாக கொடுப்பாங்க, ஆனால் ஃபைனல் பண்ணுறது இந்தமாரி தான், நம்ம முழு நம்பராக மாற்றணும். ஓகே, அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இந்தமாரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, ஓகே. இந்த சம்மில் பாருங்கள், இப்போ இது ஒரு மாடல். ஓகேவா, ஸோ இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயும் என்னது A/B/C கொடுத்துக்கிறான், டிவைடில் கொடுத்துக்கிறான். இப்போ 1/4A = 1/5B. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம A/B கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 × A A/4 = 1 × B B/5. இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணலாம், A இந்த B இங்கே கொண்டு வந்துருங்க, டிவைட் பை B ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த 4 அங்கே போச்சுன்னா மேலே போயிடும், 4/5. ஓகேவா, அப்போ A/B = ஸோ நேராக இருக்கிற ஆன்சரு 4:5 அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சரி. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது 2 கம்பேர் பண்ணுங்கள். என்னது 1/5B = 1/6C. ஓகேவா, இப்போ மல்டிப்ளை பண்ணி 1 × B = B/5 = 1 × C = C/6. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், B
இது இருந்தாலும் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், கீழே சி கீழே போயிடும். அதேமாதிரி கீழே இருக்கிற 5 இருந்தாலும் போச்சுன்னா மேலே போயிடும். அந்த கீழே இருக்கிற 6 அப்படியே இருக்கும். ரைட்டா? அப்போ தேர்ஃபோர் பி இஸ்டு சி, பி சரி இங்கே போட்டுக்கலாம். பி இஸ்டு சி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு நேரானது 5, சிக்கு நேரானது 6. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஏ இஸ்டு பி, சி இஸ்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா? என்ன கேட்குறான்? ஏ இஸ்டு பி இஸ்டு சி கேட்குறான். ரைட்டா? ஸோ அப்போ ஏ இஸ்டு 4 இஸ்டு 5, இது வந்து பார்த்திங்கன்னா 5 இஸ்டு 6. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கிறத ஃபில் பண்ணோம். ஸோ இதை வந்து இங்கே எடுத்து போய் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து இங்கே எடுத்து நீங்கள் மேலேருந்து இதை எடுத்து வந்து இங்கே 4 போட்டு ஃபில் பண்ணக்கூடாது. புரியுதா? இது பெருக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இருக்கலாமா? 4 5 20, 5 25, 5 30. ரைட்டா? இது அடிக்கலாம் பாருங்கள். 4 5 20 ரேஷியோ, 5 25 ரேஷியோ, 6 5 30, 6 5 30. அப்போ 4 இஸ்டு 5 இஸ்டு 6. ஓகேவா? 4 இஸ்டு 5 இஸ்டு 6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள் சம்ஸு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? வெரி சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த பாட்டு இதோட முடிஞ்சிச்சு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.